பணம் சம்பாதிக்க இந்த 3 விஷயங்கள மறக்காம கடைபிடிங்க. நீங்க இந்த வீடியோடைய தம்ப்நெயில்ல வந்து பார்த்துருப்பீங்க. 12,00,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். மாசம் ரூ. 1,00,000 மணிக்கு 12 மாசத்துக்கு ரூ. 12,00,000 அந்த கணக்கில் நான் போட்டிருக்கேன். இது வந்து உண்மைங்க. ராஜவித்யாலயா டிஜிட்டல்ன்ற ஒரு கம்பெனி மதுரையில் இருக்குது. இதில் 10 டீம் மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து மினிமம் இந்த அமௌண்ட்டை வந்து ரீச் பண்ணுறோம். இதை நாங்கள் எப்படி பண்ணுறோம், சாதாரண ஒரு மளிகை கடையிலேருந்து வந்து எப்படி நான் இதை பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க. இப்போ நான் வந்து பில்கேட்ஸ் ஆகிட்டேன், அம்பானி ஆகிட்டேன், எலன் மஸ்க் ஆகிட்டேன். என்கிட்ட கார் கூட கிடையாது. ஆனால் இந்த 2 வருஷமாக ஒரு செல்ஃப் சஸ்டெயின்டாக, அதாவது வீட்டில் காசு கேட்காம நான் வந்து இந்த டீம் மெம்பர்ஸ்க்கெலாம் சேலரி கொடுத்துட்டு நானும் என்னுடைய ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு ஒரு ஃபுல் டைம் இன்கம் இதில் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு அனுபவத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேங்க. இந்த சேனல் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுதுங்க. February 14 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது February 14 இருக்கும். இந்த டேவை, அதாவது ஒரு மீட்டப்லாம் வச்சு செலிப்ரேஷன் பண்ணலை, சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 2 hour கூகுள் மீட்டில் நம்ம வந்து பேசலாங்க, ஒரு கன்வர்சேஷன் பண்ணலாம். இதில் வந்து நான் உங்களுக்கு எதுவும் சொல்லித்தர போகிறதில்ல. நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க, நான் யார், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. எப்படி இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போகலாம், எப்படி ஒரு கம்யூனிட்டியாக இருக்கலாம் அப்படின்றத தான் நம்ம வந்து அதில் பேச போகிறோம். சும்மா இவன் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ஒரு கூகுள் மீட் லிங்க் இருக்கும். அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. சரியாக 6 மணிக்கு February 14 2026 6 மணிக்கு அதில் லாகின் பண்ணிங்கன்னா என்னோட நீங்கள் பேசலாம். நானும் உங்கள் கூட பேசுவேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட்டு, அந்த அளவுக்குலாம் நமக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு தெரியல. இப்போது இந்த 12,00,000 மாதம் 1,00,000 எப்படி என்னால் முடிஞ்சது அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து என்னுடைய ஒரு அன்கட் வெர்ஷனுங்க. ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டாக உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். எதுவும் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி என்கிட்ட இல்லை. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது என்னுடைய கருத்தோட நீங்கள் உடன்படலாம், உடன்படாமையும் போகலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் வந்து என்ன, சரி இதெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நானும் உங்களை மாற்றிக்கோங்க நான் சொல்லலை. நீங்கள் கேளுங்க. இப்போ வந்து உங்களுக்கு, எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து வியூஸ் தான் முக்கியம், மானிட்டைசேஷன் தான் முக்கியம், வாட்ச் டைம் தான் முக்கியம், அதுதான் முக்கியம் நினைப்பீங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இது எல்லாமே உங்களுக்கு வருங்க. அது என்னன்றதை ஒன்றை சொல்கிறேன். முதல்ல வந்து என்னுடைய லைஃப்பில் நான் முக்கியமாக நினைக்கிறது வந்து நீங்கள் வந்து செருப்படி வாங்கியிருக்கணுங்க, இல்லை அவமானப்பட்டிருக்கணுங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன அவமானப்பட்டேன், என்ன செருப்படி, இல்லை என்ன வந்து ஒரு பெயின் நான் வந்து கோத்ரூ பண்ணேன், எல்லாருடைய லைஃப்லேயும் இருக்குங்க. என் லைஃப்பில் தான் பெருசாக நடந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஆகணும் அப்படின்றத என்னோடய கனவு. விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன். அது என்னால் பர்சியூ பண்ண முடியல. நான் வந்து மதுரையில் இருக்கிறோம். மதுரையில் மளிகை கடைக்கு நான் வந்துட்டேன், எங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு வந்துட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மினிமமான ஒரு சேலரி தான், அதாவது கடையில் வேலை பார்க்குறவங்களோட கம்மியான சேலரி தான். அந்த சேலரி வந்து எங்கள் அம்மா கொடுத்தாங்க. எனக்கு வந்து அப்பா கிடையாது. இப்போ தகப்பன் இல்லைனாலே உங்களுக்கு ஒரு என்ன ஆகும்னா, மற்றவங்களாம் வெளியில் சண்டை போடுவாங்க, அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வருவாங்க. எங்களால் அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர முடியாது. ஏன்னா அம்மா தான் வரணும். அம்மா வந்தாங்கன்னா கடை அடிச்சுட்டு வரணும். இப்போ பாருங்களேன், இதுவே வந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயந்தான். லைஃப்பை வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய ஒரு நிலைமை. சரிங்களா? இப்போ அது ஒன்று. இப்போ நான் கடைக்கு போயிட்டேன் இல்லையா? கடைக்கு போயிட்டு ஒரு மினிமமான எனக்கு ஒரு சேலரி கொடுத்தாங்க. இப்போ இதெல்லாம் எதுக்குங்க, உங்கள் சொந்த கதை சோக கதைலாம் எதுக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. இதெல்லாம் தான் என்னை ஷேப் பண்ணிச்சு. இது இல்லாமல் நான் வந்து இந்த மாதிரி வந்திருக்க மாட்டேன். இப்போவும் நான் பெருசாக சாதிச்சேன்னு நான் சொல்லலை. நான் 2 years ஜேர்னி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னுடைய வீடியோ பார்த்துட்ருப்பீங்கள, அதில் ஒரு 4 பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா, மளிகை கடைக்கு போயிட்டேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் அப்பாவுடைய அப்பா வந்து இந்த கடையை வச்சுருக்காரு. எங்கள் அப்பா வந்து அதை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், இந்த கடையை கொஞ்சம் பெருசு பண்ணணும் இல்லையா? அப்போ அந்த கடையை பெருசு பண்ணலான்றப்ப எங்கள் அம்மா வந்து அதை விடலை. ஏன்னா அவங்களுடைய மனநிலை வேறையாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ரேக் போடணும், இங்கே இடத்துல கண்ணாடி வைக்கணும், நான் வந்து கம்ப்யூட்டர் பில்லு கொண்டு வரணும், கேமரா வைக்கணும், இல்லை இந்த இடத்துல கொள்முதல் பண்ணலாம், ரேட்டு எப்படி ஆஃபர் போடலாம், எதுவுமே என்னால் வந்து பண்ண முடியல. உனக்கு இஷ்டம்னா இரு, இல்லைன்னா கடை விட்டு போ அப்படின்றாங்க. அவங்க தான் வந்து யூட்ரஸ் ப்ராப்ளமாக இருக்குது, நீ வந்து கடையை பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னை வந்து ஒரு சம்பளம் வாங்கிட்டு பணத்தை கல்லாப்பட்டியில் வாங்கி போடு, அதை என்கிட்ட கொடுத்துரு, அந்த பிஸ்னஸ் எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், நம்மளுடைய வருமானம்ன்றது மாதத்துக்கு இவ்வளவு தானா, இதுதான் நம்மளுடைய ஒர்த்தா, நம்ம லைஃப் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இப்போ நடுவில் வந்து என்னாச்சுன்னா, எனக்கு ஒரு லவ் வந்தது.
அந்த லவ்வும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், 2வது செருப்படி. சரிங்களா? இதெல்லாம் வந்தால் தான் உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது பண்ணணும்னு தோணும். உங்களுக்கு வந்து சாப்பிடவே வழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முன்னேறிடுவீங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னேறணுன்ற எண்ணம் வராது. இப்போ பாருங்களேன், உங்கள் கையில் வந்து ஒரு ஃபோன் இருக்குது, உங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு வந்துடுது. அப்போ உங்களுக்கு எந்த ஒரு எண்ணமும் வராது. சரிங்களா? ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துருவீங்க. அந்த லவ் ஃபெயிலியர் பற்றி நிறைய நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை விட்டுருவோம். இப்போது நான் என்ன பண்ணேன்னா, ராஜவித்யாலயன்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேங்க. அதுக்கு முன்னாடி நான் நிறைய சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதாவது கிராசரி மென்டார், எங்கள் கடையில் இருக்கக்கூடிய புளி. இப்போ வந்து இதில் வந்து கொட்டையாக இருக்கும், இதில் கொட்டை இல்லாமல் இருக்கும். இது வந்து கசகசா, இதில் வந்து கசகசாக்கு பதிலாக கீரை விதையை கலப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த சேனல் வந்து நான் விட்டுட்டேங்க. ஏன் விட்டேன்னா, வியூஸ் வரல, விட்டுட்டேன். எல்லாரும் மாதிரி மனநிலை. அதுக்கடுத்து வந்து ராஜவதியெல்லாம் ஒரு சேனல் ஆரம்பித்தேங்க. அந்த சேனலில் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, பிஸ்னஸ் ஓரியன்டான கண்டென்ட் போடலாம். ஏன்னா மளிகை கடை பொருட்கள்லாம் நம்ம விற்றோம்னா அதில் வந்து ஒரு தின் மார்ஜின் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம பிஸ்னஸ் ஓரியன்டாக போடலான்னு சொல்லிட்டு வெப்சைட் எப்படி பண்ணுவது, எப்படி வந்து அதில் பில் போடுறது, எப்படி ஜிஎஸ்டி வாங்குறது, இது மாதிரி A to Z கண்டென்ட் வந்து நான் அதில் போட்டுட்ருந்தேங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஷாப்பிஃபைன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், அதில் தான் எப்படி காமர்ஸ் வெப்சைட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்ருந்தேன். இப்போ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ நம்ம மளிகை பொருட்களில் 10 ரூபா 20 ரூபா தான் கிடைக்கும், இதில் நம்ம நல்ல இன்கம் பண்ணலான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர், USA இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வெப்சைட் பண்ணி கொடுத்தேன். வெப்சைட் எப்படி பண்ணுறதுன்னு டீச் பண்ணேன். யூடியூப் சேனல், நான் அந்த யூடியூப் சேனலில் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருந்தேன். ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட, 33,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நான் வந்து கொண்டு போயிருந்தேன். ஸோ யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுவது, எல்லாமே லோகோ பண்ணுறது எப்படி, இது எல்லாத்துலேயுமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு ஆள்கிட்ட காசு கொடுத்து ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த ஒருத்தவருக்கு பட்டிமன்ற நடுவர், ஃபிலாசபர்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்காலர், ஒரு PhD பண்ணக்கூடியவர், அந்த ஞானசம்பந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருக்கார்ல, சிவா மனசில் சக்தி படத்துலலாம் நடிச்சிருப்பார்ல அப்பாவா, பிகில் படத்தில் கூட நயன்தாராக்கு அப்பா நடிச்சிருப்பார்ல, அவர் வந்து மதுரை. சரிங்களா? அவருடைய வீட்டு மாடியில் ஒரு ஸ்டூடியோ வச்சுருந்தார். அந்த ஸ்டூடியோவுக்கு அந்த நேரத்தில் 20,000 ரூபா கொடுத்து, ஒரு நாளைக்கு 20,000 ரூபா கொடுத்து அங்கே போய் நான் ஒரு 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 நாளைக்கு, அதாவது 9 to 6 வீடியோஸ் ஷூட் பண்ணி, அந்த வீடியோஸை எனக்கு எடிட் பண்ணவும் தெரியாது, அவங்களே எடிட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து தம்ப்நெயிலுக்கும் எனக்கு காசு கேட்டாங்க. தம்ப்நெயிலுக்கு என்னால் காசு கொடுக்க முடியல, அவங்க கேட்டால் காசு கொடுக்க முடியல. அதனால் இன்னொரு ஆள் தம்ப்நெயில் டிசைனரை பிடிச்சி நான் வீடியோஸ் ரெடி பண்ணி போட்டுட்ருந்தேன். அப்போ எனக்கு பாருங்கள், சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் லாஸில் தான் இருந்தேன். அப்படியும் எனக்கு இருக்கிற எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கில் இருந்தது. அந்த ஸ்கில்னால் எனக்கு வந்து ஆள் வந்தாங்க. 8 நாள் கிளாஸ் எடுப்பேன். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒரு கிளாஸ் எடுப்பேன். 8 வாரத்துக்கு வந்து 20,000 30,000 நான் வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் வந்துச்சு. லவ் ஃபெயிலியர் வந்தோடனே எனக்கு வந்து வாழ்க்கையே வெறுத்து போச்சு. சரிங்களா? ஏன்னா வாழ்க்கையில் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் செத்து போயிட்டான். எனக்கு பிடிச்ச ஒரு அத்தை இருந்தாங்க, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அப்பா இல்லை. அப்புறம் வந்து வீட்டில் மரியாதை இல்லை. இது மாதிரி எதுவுமே இல்லைன்னொன்னே ஒருத்தர் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், அவளும் போயிட்டா. ஸோ வந்து எதுவுமே இல்லைன்றப்ப வாழ்க்கையை வெறுத்து போச்சு. நான் சேனல் டெலீட் பண்ணிட்டேன். சரிங்களா? 8 மாதமாக நான் வீடியோ போடாதனால அதுக்கப்புறம் அதில் வியூஸ் வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால் அந்த சேனலை டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் என்ன யோசிச்சேன்னா, சரி நம்ம ஆன்மீகத்துக்கு நோக்கி போயிடலாம். ஆன்மீகத்துக்கு போனோம்னா நமக்கு வந்து சூப்பர் பவர் வந்துடும், நம்ம லைஃப்பில் நினச்சதெல்லாம் நடக்கலாம், நம்ம வந்து எதை பற்றியும் நம்மளுக்கு கவலையே வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பக்கம் போனேங்க. அதுலேயும் போயிட்டு நைட் 2 மணி 3 மணி வரைக்கும் உட்காந்து ஆன்மீக வீடியோகளாக பார்த்துட்ருப்பேன். ஆன்மீகம்ன்றது வந்து அதாவது அமைதியாக வாழ்கிறது, நம்ம வேலையை செய்கிறது, அதுன்றது எனக்கு தெரியாது. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்மளுக்கு ஏதோ ஒரு பவர் வந்துடும், நம்ம கூடு விட்டு கூடு பாய்வோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அதாவது சூப்பர்மேன் இல்லை வந்து பேட்மேன் இல்லை எந்த ஒரு மேனும் வானத்துலேருந்து குதிக்க போகிறதில்ல, நம்ம வந்து நம்மளுடைய வேலையை பார்க்குறது தான் ஒரு சிறந்த ஆன்மீகம் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுதுங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, சூப்பர்மேன்னு ஒன்று கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரு
உங்கள் இடத்துல வந்து ஒரு இன்ச்சு தள்ளி கட்டுறாரு வீடை. இப்போது உங்கள் இடத்துல அவர் வீடு கட்டுறாருன்னா நீங்கள் வந்து சூப்பர்மேனை போய் வேண்டுவீங்களா? சூப்பர்மேன் வானத்துலேருந்து குதித்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா? இல்லை ஒரு வக்கீல் வைப்பீங்களா? இப்போ இந்த தெளிவு எனக்கு வந்துருச்சு. சரி, நம்ம தான் நமக்காக வந்து உழைக்கணும், நமக்காக யாரும் வந்து எந்த ஒரு பவரும் கொடுக்க மாட்டாங்க. நான் சூப்பர்மேன் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த ஒரு தெளிவு வந்துருச்சு. அப்புறமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே நமக்கு வந்து பணம் வேணும். இப்போ வந்து பணம் இருந்தால் தான். இப்போ எங்கள் வீட்டில் வந்து தம்பி, தங்கச்சி, அக்கா 3 பேருமே ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. 3 பேருமே நல்ல சம்பளம், 3 பேருமே படித்தவங்க. இப்போ அவங்களாம் நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. நமக்கு சம்பாத்தியம் இல்லைன்றப்ப எப்படி ஒரு பாகுபாடு இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எனக்கு வந்து பணம் முக்கியம். பணம் இருந்தால் தான் நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்ம முன்னேற்ற முடியும். நிறைய பேர் வந்து அந்த தெளிவுக்கே வந்திருக்க மாட்டீங்க. பணம்லாம் முக்கியம் இல்லை, 4 பேருக்கு ரீச் ஆனால் போதும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் பணம் முக்கியன்ற உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா எல்லாமே ஈஸிங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் அந்த முடிவு எடுத்துருக்க மாட்டீங்க. பணம் முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, பணம் முக்கியம், பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்துக்கு நான் வந்துட்டேங்க. அங்கங்கே நிறையா விட்டுருப்பேன் இந்த இதில். சரிங்களா? நீங்கள் வந்து யூடியூப்லேயே என்னை பற்றி தேடினீங்கன்னா கிடைக்கும். எதோ பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் நான். எதை பற்றியோ வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். நீங்கள் முடிஞ்சால் தேடி கண்டுபிடிங்க என்னை பற்றி. இப்போது நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பையன் இருக்கான். இப்போ நான் ஒன்றுமே பண்ணாமல் தான் இருக்கிறேன், கடையில் தான் இருக்கிறேன். மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ராஜ வித்யாலயான்னு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போது என்னோடய லவ்வரை விட்டுட்டு போனால அப்போ லவ்வர்ஸ் டேக்கே வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, ராஜ வித்யாலயா தானே நம்ம விட்டுட்டோம், மறுபடியும் நான் ராஜ வித்யாலயா ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். என்ன ஆரம்பிக்கிறேன்னா, சரி இப்போ வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக நம்மளுக்கு வந்து டீச் பண்ண வரும். எனக்கு வந்து நல்லா பேச வரும், ஒரு விஷயத்தை கன்வே பண்ண வரும், டீச் பண்ண வரும். அப்போ எதை டீச் பண்ணால் எனக்கு வந்து பணம் கிடைக்கும்? அப்போ பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம டீச் பண்ணோம்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் பிஸ்னஸ், எங்கள் கடையில் இருக்க பொருள் எடுத்தே நான் வந்து விற்று பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் என் கடையில் வந்து என்னை நம்பி கொடுக்க மாட்டாங்க. அப்போது சர்வீஸ் பிஸ்னஸ் தான் எடுக்க முடியும். எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இல்லாமல் நான் சர்வீஸ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து பணம் வரப்போகுது. சரி, சர்வீஸ்னு எடுத்துக்கிட்டோம், பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ண போகிறோன்னு எடுத்துக்கிட்டோம், மார்க்கெட்டிங்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ மார்க்கெட்டிங்னா ஃபேஸ்புக் சொல்லிக் கொடுக்கணும்னா ஃபேஸ்புக்கு அவங்க பணம் செலவு பண்ணணும். அப்போ அந்த பணம் செலவு பண்ண அவங்க வில்லிங்காக இருக்க மாட்டாங்க. நம்மக்கிட்டையும் பணம் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணேன், ஆர்கானிக் மெத்தட் அப்படின்னா எதுன்னு பார்த்தேன். அப்போ வந்து யூடியூப் இருந்துச்சு, இன்ஸ்டாகிராம் இருந்துச்சு. இப்போது நான் என்ன பண்ணேன்னா, யூடியூப் நம்ம ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தோம், நம்ம ஏன் ஒரு யூடியூப் டிப்ஸ் சேனல் வந்து ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேங்க. இப்போ தானே கதைக்குள்ளே வந்திருக்கீங்க, யூடியூப் சேனலை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தெளிவு கிடைச்சதில்ல. நம்ம லைஃப்பில் வந்து சொந்த பந்தங்கள் அவங்களாம் நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க. அதுக்கடுத்து வந்து வானத்துலேருந்து குதித்து சூப்பர்மேனை பற்றி தியானம் பண்ணால் நமக்கு வந்து எந்த ஒரு பலனும் கிடைக்காது. அந்த ஒரு தெளிவு வந்துச்சு பாருங்கள். அப்புறம் வந்து இறந்து போகிறாங்க பாருங்கள், அப்போ வந்து எனக்கு ஒரு தெளிவு வருது பாருங்கள். அப்புறம் வந்து பணம் இல்லாமல் கஷ்டப்படுறேன் பாருங்கள். இதெல்லாம் எனக்கு தெளிவு கொடுக்குது. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்கள். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு முடிவு பண்ணுறேன், பணம் சம்பாதிக்கணும், அது மட்டும்தான் நம்மளை வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறேன். இப்போது யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிட்டேன். இந்த யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணுறது தான் என்னுடைய வருமானம். நான் என்ன பண்ணேன், வாரத்தில் 2 வீடியோ போட்டேங்க. 1.5 மாதம் 2 மாதம் வரைக்கும் எனக்கு வந்து 8 சப்ஸ்கிரைபர் தான் இருந்துச்சு. நான் நினச்சேன், உலகத்தில் கோடி பேர் யூடியூப்பில் இருக்காங்க, 8 பேர் தான் என்னுடைய சேனலை வந்து பார்க்குறாங்களா அப்படின்னு நினச்சேன். ஆனாலும் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், அதாவது சக்ஸஸ்ன்றது வந்து தொடங்குவதில் இல்லை, தொடர்வதில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எங்கள் அப்பா வந்து ஒரு நாள் சொன்னார், இந்த ஸ்டோரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஷார்ட்டாக சொல்கிறேன். நம்ம கடைக்கு வந்து ஏன் எல்லாரும் வராங்க, வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி கடையில் வந்து நல்ல பொருள் வச்சுருக்கோம், நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறோம், கம்மி ரேட்டு கொடுக்குறோம் அப்படின்லாம் சொன்னேன். அதுக்கு வந்து அவர் சொன்னது, இல்லை நம்ம எல்லா நாளும் கடையை திறந்து வச்சுருக்கோம், அதனால தான் வர்றாங்க. இப்போ ஒரு நேரம் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு வாங்குறவங்களும் வருவாங்க, ஒரு இந்த வியாபாரம் ஆகாமையும் இருக்கும். சரிங்களா? அப்போ மீன் பிடிக்கிறதுக்கு வந்து போகிறோம், மீனே கிடைக்காது, ஒரு நாளைக்கு பெரிய மீனும் கிடைக்கும். ஸோ எவ்ரி டே நம்ம வந்து அது கன்சிஸ்டண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம சான்ஸ் ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். ஒரு கடையை திறந்து வைக்கிறோம்னா பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஓப்பன் பண்ணி வைக்கிறோம்னு அர்த்தம். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த வாய்ப்பை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து டெய்லி வீடியோ போடுறீங்க, அப்போ வைரல் ஆகிறதுக்கான சான்சஸை வந்து டெய்லி ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க. 10 நாள் வீடியோ போடாமல் விட்றீங்கன்னா 10 நாள் அந்த சான்சஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ நான் முடிவு பண்ணேன், வியூஸ் வருதோ இல்லையோ,
அதை பற்றிலாம் நம்மளுக்கு கவலை இல்லை. இந்த ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வந்து எனக்கு இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து வீடியோஸ்க்கு வியூஸ் போகலைன்னா நீங்கள் போட மாட்டீங்க, இல்லை உங்களுக்கு வந்து வலிக்கும். எனக்கு எந்த ஒரு வலியுமே இருக்காது. நான் வந்து வியூஸே போகலை அப்படின்னாலும் வீடியோ போட்டுட்ருப்பேன். இப்போ என்னுடைய யூடியூப் இன்கம்மை என்னுடைய டீம் மெம்பர் ஒருத்தவங்க பார்த்தாங்க. என்னங்க உங்களுக்கு வந்து யூடியூப் இன்கம் இவ்வளோ கேவலமாக வந்துட்டு இருக்கு, இருந்தாலும் நீங்கள் வீடியோ போடுறீங்க இவ்வளவு நாளா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. ஆனாலும் பாருங்கள், நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அந்த செல்ஃப் டிசிப்ளின்றது வந்து எனக்கு இருக்குது. அதாவது நீங்கள் மற்றதில் செல்ஃப் டிசிப்ளினாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஆனால் இதில் ஒன்று நான் செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கிறேன். எனக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து வீடியோ பண்ணணுன்ற மோட்டிவேஷன் இருக்குது. ஒருவேளை எனக்கு இயல்பாக பேசணுன்றதுனால இந்த வீடியோ பண்ணுறேன்னா எனக்கு தெரியல. ஆனால் இது வேணுங்க. நான் வாரத்தில் 2 வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். முதல்ல ஒரு 2 மாதம் வரைக்கும் 8 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. அப்புறம் 2.5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய சேனலே மானிட்டைஸ் ஆயிடுச்சு. 2 மாதம் முடிஞ்சு 15 நாளில் 4000 ஹவர்ஸ் உடனடியாக எனக்கு வந்து 6000 7000 சப்ஸ்கிரைப் வந்துச்சு, மானிட்டைசேஷன் ஆச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து கோச்சிங்க்கு ஆள் வந்துட்டாங்க. இப்போ இந்த கோச்சிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் தான் இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கேங்க. இந்த மாதிரி இங்கே இல்லவே இல்லை. கோச்சிங்னு ஒன்று தேவையே படலை. ஆனால் நான் ஒன்று க்ரியேட் பண்ணேன். எப்படி நான் சொல்கிறேன், இப்போ நான் வந்து பணம் சம்பாதிக்கணும், எனக்கு வந்து டீச்சிங் ஸ்கில் இருக்குது. எதை பற்றி சொல்லலாம் அப்படின்னா பிஸ்னஸ் மார்க்கெட்டிங். என்ன மார்க்கெட்டிங் அப்படின்னா வீடியோ மார்க்கெட்டிங். அந்த வீடியோ மார்க்கெட்டிங்கில் எது யூடியூப்பு. இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது இங்கே வந்து சிஜிடெக் அக்கா இருக்காங்க, இன்னொருத்தவர் வந்து செல்வா டெக்குன்னு இருக்காரு. இவங்க 2 பேரும் லேக்ஸில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. இப்படிலாம் இருந்தப்ப நம்ம எப்படி இதில் வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே எல்லாருமே ஒன்று ஃப்ரீ கண்டென்ட்டாக போட்டுருந்தாங்க. அதாவது ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறது தான் நல்ல விஷயம், காசு வாங்குறது வந்து ஒரு கெட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. நான் யோசித்தேன், அதாவது பிளான் டில் தி எண்டுன்னு சொல்லுவாங்க. சரி, என்னைக்காவது ஒரு நாள் காசு வாங்குறத பற்றி எவனாச்சும் ஒருத்தன் வீடியோ போடுவான், அப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்கணும், அவனுக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்ற லெவலுக்கு நான் யோசிச்சிட்டேங்க. சரி, இப்போ வந்து ஸ்கூலில் ஏபிசிடி சொல்லித்தராங்க. இப்போ வந்து ஜாவா பைத்தான் வந்து நம்ம இந்த மாதிரி சிஎஸ்ஐ அப்பல்லோ இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் போய் படிக்கிறோம், காலேஜில் போய் படிக்கிறோம். இவங்கெல்லாம் ஸ்கில் சொல்லித்தராங்கள்ல, அது மாதிரி யூடியூப் ஸ்கில்ல நம்ம சொல்லித்தரோம். இதுக்கு பணம் வாங்குறதுல என்ன தப்பு இருக்குது? அதுவும் வந்து இவ்வளோ தான் வாங்கணும், இவ்வளோ வாங்கக்கூடாது, இவ்வளோ வாங்கினா முகமுடி போட்டிருக்க நம்ம கொள்ளக்காரன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல, யாருக்கு பிடிக்குதோ அவங்க வருவாங்கல்ல. பிடிக்கிறவங்கள வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் வரத்தான் போகிறாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் 500 ரூபா ஒரு காஃபின்னு வச்சுக்கோமே. இப்போ நீங்கள் சொல்லலாம், என்னடா கொள்ளையடிக்கிற, ஒரு பால் பாக்கெட் 23 ரூபா தானடா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பிடிச்சவன் ஏசி இருக்கணும், நமக்கு காமான ஆம்பியன்ஸில் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் குடிக்க தானே செய்வாங்க. அதனால் நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா, நிறைய பேர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம பணம் வாங்குறோன்னு முடிவு பண்ணிட்டோம். ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன், நான் வந்து பணம் சம்பாதிக்கத்தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டேன். கோச்சிங் வாங்கன்றத ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருந்தேன். இன்னொன்று, இந்த கோர்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்களேன், அந்த கோர்ஸில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு தேநீர் வேலை அவங்க இருக்காங்க பாருங்கள், கோர்ஸ் கொடுத்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வந்துருந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், நம்மளும் கோர்ஸ் விற்றோம்னா இந்த மாதிரிலாம் நெகட்டிவாக போட்டு கிளிப்பாங்க. ஏன்னா சில பேர் அதை அவங்களுக்கு தேவைப்படாதவங்களுக்கு நீங்கள் கோர்ஸை கொடுக்கும்போது அவங்க அதை பயன்படுத்த மாட்டாங்க, அந்த கோர்ஸை பற்றி தப்பாக சொல்லிடுவாங்க. இதனால வந்து பேர் கெட்டு போயிடும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. சரி, நம்ம கோர்ஸ் விற்கக்கூடாது, கிளாஸ் பண்ணலாமான்னு யோசித்தேன். கிளாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை. இன்னொன்று, கிளாஸ் எடுக்கிறது வந்து ஒரு போரிங்கான ஒரு விஷயங்க. நீங்கள் 2 மணி நேரம் உட்காந்துருக்கணும், நான் ஒரு 2 மணி நேரம் உட்காரணும், நீங்கள் 2 மணி நேரம் அவைலபிளாக இருக்கணுமே. அப்போ வந்து அந்த கிளாஸும் ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா கோச்சிங் மாடல்னு கொண்டு வந்தேன். இந்த கோச்சிங் மாடல்ன்றது வந்து இல்லவே இல்லைங்க, இதுதான் நான் வந்து யூனிக்காக பண்ணது. கோச்சிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க, ப்ரோ சேனல் நேம் சொல்லுங்கள் அப்படின்னா சேனல் நேம் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி ஃபோன்லேயே பேசிடுறோம், இல்லை வாட்ஸ்அப் காலில் ஆடியோ மெசேஜ் பண்ணுறோம். ப்ரோ இப்போ வந்து சேனல் ஆரம்பிக்க போகிறேன், எப்போ நீங்கள் கூகுள் மீட்டில் ஃப்ரீ, இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீ ப்ரோ, அப்போ போய் ஈவினிங்கில் போய் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு மாடலை வச்சுக்கிட்டேங்க. இதுக்கு வந்து ஒரு பர்சனலாக நம்ம பண்ணுறதுனால ஒரு 4 மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து 6 மாதம் ஆகும். இந்த 6 மாதத்துக்கான அமௌண்ட்டை நான் வாங்கிக்கிறேன். அதாவது நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டும் கிடையாது, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் வந்து வீடியோஸ் தான் போடப்போம். இல்லை ஒரு கோர்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த கோர்ஸ் என்னுடைய டைம் இருக்க போகிறதில்ல. ஆனால் ஒரு 6 மாதம் அப்படின்றப்ப என்னுடைய டைம் இருக்குது. அப்போ இதில் வந்து நான் அமௌண்ட்டும் வைக்க முடியுது, நான் இதில் வந்து பெனிஃபிட் ஆக முடியுது, சக்ஸஸும் அவங்களால கொடுக்க முடியுது. ஏன்னா இப்போ ஒரு கோர்ஸ் இருக்குங்க, அதில் வந்து ஒரு தம்ப்நெயில் பண்ணி சொல்லிக் கொடுக்குறாங்க. அதில் ஒரு டவுட் வருதுன்னா அவங்க எங்கே போய் கற்றுக்குவாங்க? எங்கே போய் தேனி இடைவேளை அவங்கள போய் கூப்பிட முடியுமா? இல்லை வேறு யாரோ ஒரு ஆள் தேனி இடைவேளைன்னு சொல்கிறதுனால நீங்கள் அவங்கள மட்டும் பிடிச்சிக்காதீங்க.
இப்போ அவங்க வந்து அந்த யூடியூப் கோர்ஸுன்றதை வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வந்ததுனால கண்டென்ட் கிரியேஷன் கோர்ஸ்னு மாற்றிட்டாங்க. இல்லை, அவங்க வந்து பண்ணுறதை நான் தப்பு சொல்லலை. அவங்க வந்து மார்க்கெட் பண்ண விதத்தில் வந்து அது எல்லாருக்கும் கொடுக்கும்போது 1000 ரூபாய் இருந்தால் என் கோர்ஸ் நீ வாங்கிடலான்றப்ப சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து வாங்கிடுறாங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணும்போது யாராவது கூட வந்து ஹெல்ப் பண்ணும்ல, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. உடனடியாக அந்த கோர்ஸ் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு நேமை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணுறாங்க. ஸோ இதான் நடக்குது. நான் என்ன பண்ணேன், கோச்சிங்ன்ற மாடல் கொண்டு வந்துட்டேன். இந்த 3 விஷயம் சொன்னீங்களே ப்ரோ, அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த 3 விஷயம் என்னென்னா நிறைய இருக்குங்க. அதாவது நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பாருங்கள், ராஜவித்யாலயா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அதில் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக போடுவேன், சேல்ஸ் போடுவேன், யூடியூப் டிப்ஸ் போடுவேன், லோகோ போடுவேன், வெப்சைட் டிசைனிங் போடுவேன். இதில் வந்து ஒரு பிஸ்னஸ் பற்றின எனக்கு ஒரு குட்டி நாலேஜ் இருந்துச்சுங்க. இந்த பிஸ்னஸையும் எடுத்துக்கிட்டேன், யூடியூப் பற்றி எடுத்துக்கிட்டேன். யூடியூப்பை பிஸ்னஸ்க்காக பயன்படுத்தலாம். இப்போது கோச்சிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோச்சிங் பண்ணுறதுல வந்து எல்லாருக்கும் நான் கோச் பண்ணல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நீங்கள் ஒரு டீ கடை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டீ கடை வைக்கிறீங்கன்னா எல்லார மாதிரி நீங்கள் ஒரு டீ கடை வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பீங்க. இப்போ இதிலேருந்து நீங்கள் வேறுபடுத்தணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் வந்து நாட்டு சர்க்கரை டீ போட போகிறேன், இல்லை கருப்பட்டி காப்பின்னு ஒரு கடை வந்திருக்கு. இப்போ பாருங்களேன், கருப்பட்டி காப்பின்றது வந்து எல்லாரை விட நீங்கள் தனியாக தெரியுறீங்கல்ல, இது மாதிரி தனித்துவமாக படுத்துனீங்கன்னா தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். இல்லைனா நீங்களும் ஒரு டீ கடை அப்படின்ற மாதிரி ஆயிருங்க. இப்போ வந்து நான் வந்து யூடியூப் கோச்சிங் பண்ணுறேன். அது யாருக்கு பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் பீப்புள்ஸ், முகம் காட்டுற சேனல்ஸ், இந்த கிட்ஸ் சேனல், இல்லை வந்து vlogging சேனல், குக்கிங் சேனல், இவங்களுக்குலாம் நான் பண்ணலை. இது வேணும்னே தான் நான் பண்ணலை. அதுக்கு வந்து சில காரணங்களும் இருக்குது. நீங்கள் ஒரு மெக்கானிக்காக இருக்கீங்க, பொதுவாக எல்லாருக்கும் நான் மெக்கானிக் ஒர்க் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுருக்கீங்க. இன்னொரு ஆள் வந்து நான் புல்லட்டுக்கு மட்டும் சர்வீஸ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இப்போ நான் வந்து புல்லட் வச்சுருக்கேன். நான் யார்கிட்ட போவேன்? புல்லட்டுக்கு மட்டுமே சர்வீஸ் பண்ணுறவர்கிட்ட தானே போவேன். அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் ஓனர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாருன்னா என்கிட்ட தான் வருவார். எல்லாத்த பற்றியும் நான் கோச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவர்கிட்ட போக மாட்டார். ஸோ நான் இதை எடுத்துக்கிட்டேங்க. ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா, என்னுடைய ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா, ஒரு ஸ்கில். இப்போ நான் வந்து எப்படி நான் அந்த ஸ்கில்லை கண்டுபிடிச்சேன், எனக்கு வந்து யூடியூப் கோச்சிங் வருது அப்படின்னு, அது மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுன்றது ரீபர்த் மாதிரிங்க. நீங்கள் புதுசாக பிறக்கிறதுக்கு சமம். உங்களுக்கு தெரியலையா, நீங்கள் வந்து தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேட்கணும், எப்படி இதை வந்து எனக்கு என்ன ஸ்கில் வரும்னு சொல்லுங்கள். உங்களுக்கே நான் சொல்கிறேன், இப்போ வந்து மற்றவங்களாம் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்வாங்க, அதை நீங்கள் ஈஸியாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸ்கில்ன்றது ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்கில்லாக இருக்கும். ஒரு விஷயத்த சொல்கிறேன், உங்களுக்கு வந்து அவர்ஷனாக இருக்கலாம். எச்சிலேயே முட்டை விடுவாங்க பார்த்தீங்களா, இல்லை வந்து நாக்கை இப்படி திருப்புவாங்க, இல்லை காதை வந்து இப்படி ஏதோ ஒன்று சம்திங் பண்ணுவாங்க உடலில் இருக்கிறத. இது வந்து ஒரு ஸ்கில்லு தான். இப்போ உங்களுக்கு வந்து விசிலடிக்க தெரியும்னா அது ஒரு ஸ்கில்லு. அந்த விசிலடிக்கிறதுனால மார்க்கெட் பிளேஸில் என்ன இருக்குது, இப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்கில்லு, நான் வந்து நாக்கால மூக்க தொடுவேன் அப்படின்றது ஒரு ஸ்கில்லு தான். ஆனால் அது வந்து மற்றவங்களுக்கு பணத்தை கொடுக்குமா? கொடுக்காது. அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கில் வேணும். அந்த ஸ்கில்லை நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்கனாலே போதும், நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். இப்போ எனக்கு அந்த ஸ்கில் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் வந்து சொல்லிக் கொடுக்குறது, கன்வே பண்ணுறது, பிஸ்னஸ் நாலேஜ், இந்த ஸ்கில்லை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஸ்கில்லை நம்ம என்ன பண்ணணும்னா பட்டை தீட்டிக்கிட்டே இருக்கணுங்க. இது கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்துடும் கிடையாது. டெய்லி நம்ம அதை வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ணேன்னா, வாரத்தில் 2 வீடியோ போட்டேன். அதுலேருந்து எனக்கு, அதாவது என்னுடைய சேனல் மானிட்டைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்கள மானிட்டைஸ் பண்ணேன். முதல்ல அவங்க பணம் கொடுக்கவே ரெடியாக இல்லை. ஆனாலும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்கள், பணம் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கும் வந்து சரி இவங்க காசு கொடுத்துருக்காங்க, இவங்களுக்காக ஒர்க் பண்ணுவோன்னு எனக்கு தோணும் அப்படின்னு. நீங்கள் பணம் சம்பாதிக்க தானே வரீங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டர், அவங்களுடைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன். வீடியோ வந்து அடுத்த வாரத்துக்கு எடுக்கிறதுக்கு வந்து அவங்க சோம்பேறித்தனப்பட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், என்னுடைய பிஸ்னஸில் சரி முதல்ல 10 வீடியோ எடுக்க வச்சுருவோம் வரவங்கள. அதே மாதிரி டைமிங், இப்போ வந்து 6 மணிக்கு வீடியோ போட்டுட்டு இருந்தோம், வியூஸ் போகலை. 7 மணிக்கு வீடியோ போட்டிருந்தோம், 8:30 மணிக்கு. இப்போ சாட்டர்டே சண்டே தான் வீடியோ போடணும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நான் கண்டுபிடிச்சேன். இந்த கண்டுபிடிக்கிற விஷயத்த இன்னொரு சேனலுக்கு நான் அப்ளை பண்ணேன். அந்த சேனலுக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்க. சரிங்களா? ஒவ்வொரு சேனலுமே ஒரு விதமாக இருக்குது. அப்போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்மக்கிட்ட கோச்சிங் வராங்கள்ல, அந்த கோச்சிங் பண்ணுறதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம சொத்து. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து யாராலையும் காப்பி பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அப்போது எத்தனை சேனல் வருதோ அந்த சேனல்லேருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ ஒரு சேனல் மானிட்டைஸ் பண்ணேன், இப்படியே பல சேனலை மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். நான் மானிட்டைஸ் பண்ண சேனல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் போய் rajavidyalaya.com வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இப்போது இந்த சேனலில் நான் மானிட்டைஸ் பண்ணி ஒரு சேனலை மானிட்டைஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இப்போது
இந்த பிஸ்னஸை இந்த 3 விஷயம் இருக்குல்ல, அதை என்னன்னு சொல்கிறேன். முதல்ல வந்து ஹை இன்கம் ஸ்கில்லுங்க, ரெண்டாவது வந்து ஸ்கேலபிள் பிஸ்னஸ், மூணாவது வந்து ஹை ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட். இதைத்தான் நீங்கள் வந்து ஒரு வெல்த் லேடராக வச்சுக்கணுங்க. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஹை இன்கம் ஸ்கில். இப்போ என்கிட்ட என்ன ஸ்கில் இருந்துச்சு, யூடியூப் பற்றி சொல்லிக் கொடுக்குறது. இதை வந்து ஹை இன்கமாக எப்படி கொண்டு வரலாம். இப்போ நான் வந்து ஒரு 10 வீடியோஸ் கொடுத்தேன்னா அதுக்கு நான் சார்ஜ் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 6 மாதம் அவங்களோட அவங்க கையை பிடிச்சே நான் ட்ராவல் பண்ணுறேன். அப்போ 6 மாதத்துக்கான பணம் நான் வாங்கிக்கிறேன். இதனால் என்னால் அந்த இன்கம்மை வந்து பெருசு பண்ண முடியுது. 6 மாதம் யார் கொடுப்பா சொல்லுங்கள்? ஒரு நிமிஷம் யார் கொடுப்பா உங்களுக்காக? ஆனால் நான் 6 மாதம் என்னுடைய கிளைண்ட்டுக்காக கொடுக்குறேன். ஒரு நிமிஷத்தை நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியுமா? அப்போது 6 மாதம் நான் கொடுக்கறதுனால அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஆர்கானிக்காக, அதாவது ஃபேஸ்புக்கில் விளம்பரம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், விளம்பரத்தை நிப்பாட்டிட்டோம்னா லீட்ஸ் வராது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், யூடியூப்பில் ஆர்கானிக்காக எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து ஹை இன்கம் ஸ்கில்லுங்க. இந்த ஹை இன்கம் ஸ்கில்லை வச்சுட்டு நீங்கள் வந்து மாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு 50,000 60,000 இல்லை 1,00,000 வரைக்குமாச்சும் நீங்கள் சம்பாதிக்கணும். இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நீங்கள் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபா, இல்லை வந்து நீங்கள் ஒரு டாக்டரா, இல்லை நீங்கள் வேறு எந்த ப்ரொஃபஷனில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன மாதிரி ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது நான் என்ன பண்ணுறேன், ஹை இன்கம் ஸ்கில், அதில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்றது வரணும். இப்போ நீங்கள் வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் போகக்கூடாது. இன்ஸ்டாகிராமில் வந்து டீ கடை ஆரம்பி, நீ வந்து இதில் முதலீடு பண்ணு, ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணு, அதை பண்ணு, நீ ஃபேஸ்புக்கில் பண்ணு, இன்ஸ்டாகிராமில் ஆடு போடு, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடு, இப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்கில்லை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க தெரியலைன்னா கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வாரத்தில் 2 வீடியோ போடுங்க. சனி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு போடுறீங்களா? அதன் மூலிமா உங்களுக்கு ஆள் வருவாங்க. அதில் நீங்கள் பணம் சம்பாதிங்க. மாதத்தில் 1,00,000 வரைக்கும் சம்பாதிக்கிறீங்களா? எல்லா செலவையும் கட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் இதில் முதலீடு பண்ணுறேன், வீடு வாங்குறேன், அது வாங்குறேன், இது வாங்குறேன், எதையுமே பண்ணாதீங்க. அந்த அமௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்னென்னா ஸ்கேலபிள் பிஸ்னஸ்ங்க. ஸ்கேலபிள் பிஸ்னஸ்னால் உங்களுடைய இன்வால்வ்மெண்ட் இல்லாமையே நீங்கள் பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கணும். அதுதான் வந்து ஸ்கேலபிள் பிஸ்னஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எடிட்டர்ஸ் நான் வச்சுருக்கேன், டீம் மெம்பர்ஸ் வச்சுருக்கேன். இப்போது நான் இல்லாமையே என்னுடைய டீம் மெம்பர் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னுடைய வீடியோ எடிட்டர்ஸ் வீடியோவை எடிட் பண்ணி கொடுக்குறாங்க கிளைண்ட்டுக்கு. அதாவது அவங்கள நான் மானிட்டைஸ் பண்ணிடுறேன். மானிட்டைஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுடைய சேனல் மேனேஜ்மெண்ட் என்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ நான் இல்லவே இல்லை, என்னுடைய ப்ரெசன்ஸ் இல்லை. என்னுடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல் எடிட்டர்ஸ் வந்து எடிட் பண்ணி கொடுக்குறாங்க, தம்ப்நெயில் டிசைனர்ஸ் தம்ப்நெயில் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த வீடியோ ஷெடியூல் பண்ணுறவங்க ஷெடியூல் பண்ணிடுறாங்க. இது வந்து ஸ்கேலபிள் பிஸ்னஸ். இது மாதிரி பாருங்களேன், நான் மல்டிபிள் குரூப்ஸ் இருக்குது. நான் எந்த வீடியோ எடிட் பண்ணுறதில்ல. இது ஒரு விஷயம். இல்லைன்னா நான் என்ன பண்ணலான்னா, இன்னொரு பிஸ்னஸ் இருக்குல்ல, இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பித்து, இப்போ உதாரணமாக ஒரு போலி அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரு போலி எனக்கு வந்து நல்லா போட தெரியும் அப்படின்னா அதுக்கு ஒரு மாஸ்டரை போட்டு நீங்கள் இந்த போலியை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த போலிக்கு வந்து ஒரு மினிமம் மார்ஜின் தான். போலியை வந்து 1,000 ரூபாய் 2,000 ரூபாய்க்கு விற்க முடியாது. மினிமம் மார்ஜின் தான் கிடைக்கும். ஆனால் மாதம் ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா? இப்போ ஒரு 30,000 இருக்குது. அந்த 30,000 இந்த போலி வியாபாரத்தில் நம்ம முதலீடு பண்ணுறோம். மாதம் ஃபுல்லாக போலி விற்கிது. எவ்வளவு நம்மளுக்கு லாபம் கிடைக்குதுன்னா 40,000 ரூபா கிடைக்குது. இப்போ மாதம் 10,000 ரூபா நமக்கு லாபம் கிடைக்குது இல்லை? அந்த ஸ்கேலபிள் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் இருக்கக்கூடிய பிஸ்னஸையே, அதாவது அந்த பிஸ்னஸ்லேருந்து கொஞ்சம், இப்போ வந்து நீங்கள் சாரீ பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா குர்த்தி இல்லை நைட்டி இல்லை வந்து ப்ளவுஸ், இது மாதிரி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இன்ஸ்கர்ட் இல்லை இன்னர் வியர்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஃபார்வேர்டு இன்டிகிரேஷன் இல்லை பேக்வேர்டு இன்டிகிரேஷன். இப்போ நீங்கள் வந்து ஜுவல்ஸ் விற்கிறீங்க, ஜுவல்ஸை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் டைமண்ட்ஸ்க்கு போகலாம். இதுதான் வந்து ஸ்கேலபிள் பிஸ்னஸ். நீங்கள் இல்லாமையே அந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகணுங்க. இப்போ இது மாதிரி நான் ஃபஸ்ட்டு 1-on-1 கோச் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒரு ஆளாக இருந்தேன். இப்போ நான் இல்லாமையே ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகணும். இப்போ சாய் டெக்ஸ்னு ஒரு சேனலுக்கு வந்து நாங்கள் கோச் பண்ணுறோம். அதில் நான் என்னோடய இன்வால்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு மாதத்துக்கான டைட்டில்ஸ் நான் கொடுத்துருவேன். இப்போ அதை கூட ஒரு ஆளாக ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, வீடியோ வாங்கிடுவாங்க, எடிட் பண்ணுவாங்க, கரெக்ஷனுக்கு கிளைண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க, அதை ஒரு ஆள் ஷெடியூல் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து கம்பெனிக்கு ஒரு அமௌண்ட் நிற்கணும் இல்லையா? அதுக்காக நான் அமௌண்ட்டை வாங்கிக்குவேன். 50% நான் கொடுத்துருவேங்க. ஸோ இதைத்தான் வந்து நான் ஸ்கேலபிள் பிஸ்னஸாக பண்ணுறேன். அதுக்கடுத்து என்னென்னா ஹை ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஹை ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 2 விஷயம் இருக்குங்க. முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ரன் ஆகணும். இந்த ஹை இன்கம் ஸ்கில்லாக இருக்கட்டும், இந்த பிஸ்னஸும் ரன் ஆகணும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் ஒரு வீடை வாங்கிட்டீங்க, ஒரு நிலத்தை வாங்கிட்டீங்க, இல்லை ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிங்க, இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் போட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ன்றது வந்து பல வருஷங்கள் நீங்கள் வந்து உள்ளே வச்சுருக்கணும்.
இப்போ உங்கள் பிஸ்னஸ் வந்து புதுசாக இருக்கு இல்லையா, இப்போ நான் பண்ணது வந்து புது பிஸ்னஸ். இதில் எது எப்போ மாறும்னு சொல்ல முடியாது. நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு யூடியூப் சேனல் வந்து என்னுடைய பிஸ்னஸ்க்கு போட்டியாக வரலாம். அப்போ நான் சஸ்டெயின் ஆகணும்னா எனக்கு பணம் தேவை. இதில் வர இந்த அமௌண்ட் இருக்குது பாருங்கள், ஹை இன்கம் ஸ்கேலபிள் பிஸ்னஸில் வர அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டை முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா கோல்டாக வாங்கி வைக்கணுங்க. கோல்டு காயின்ஸாக வாங்கி வைக்கணும், கோல்டு பார்ஸாக வாங்கி வைக்கணும். கோல்டு காயின்ஸ், கோல்டு பார்ஸ் வந்து உடனடியாக வாங்குறதுக்கு பதிலாக உங்களுக்கு அந்த செல்ஃப் டிசிப்ளின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டு சீட்டாக போடுங்க. நீங்கள் கோல்டு ஆர்னமெண்ட்ஸாக வாங்காதீங்க. அதை நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியாது, அதை நீங்கள் வந்து விற்க முடியாது, அதை வாங்குறது லாஸ் தான். ஸோ நீங்கள் வந்து கோல்டு காயின்ஸ், கோல்டு பார்ஸாக வாங்குங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நெருக்கடி, சேலரி போடணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து டக்குன்னு அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சேலரி போட்டுடலாம். கோல்டில் வந்து உங்களுக்கு ரேட் வந்து கன்ஃபார்மாக ஏறப்போகுது, ஏறிக்கிட்டு இருக்குது. நான் வந்து 4000 ரூபாய் இருக்கும்போதே கோல்டு சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ உங்களுக்கு கோல்டு நல்லா எக்ஸஸாக வந்துட்டுருக்கு, அமௌண்ட் நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஹை ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ரியல் எஸ்டேட்டில் போடலாம். ரியல் எஸ்டேட்டும் நீங்கள் வந்து ஊருக்கு நடுவில் வாங்கினீங்கன்னா ஒரு கம்மியான இடம் தான் கிடைக்கும், ஆனால் அதிக ரேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஊருக்கு அவுட்டர் வாங்கினீங்கன்னா ஊரில் இருக்க, இங்கே ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இடத்த ஃபுல்லாக வாங்கிடுவாங்க, இது க்ரௌடட் ஆயிரும். அப்போ கண்டிப்பாக ஊருக்கு வெளியில் தான் வருவாங்க, அப்போ அதுவும் ஊராயிரும். இப்போது மதுரைக்கு உள்ளே பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் ரேட்டு சொல்லுவாங்க. மதுரைக்கு வெளியில் இங்கே வந்து க்ரௌடட் ஆகும்போது மதுரைக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஏரியாவும் மதுரை ஆயிரும். ஸோ இது மாதிரி தான் சென்னையெலாம் ஆச்சுல. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வாங்கணும், அங்கே ரேட் வந்து கம்மியாக இருக்கும். உங்களுக்கு இடம் தான் முக்கியமே ஒழிய அது எங்கே வாங்குறீங்க அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வாங்கலை, நீங்கள் வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக வாங்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து டெவலப்டு ஏரியாவில் வாங்கக்கூடாது, டெவலப்பிங் ஏரியாவில் நீங்கள் வந்து வாங்கணும். இந்த கோல்டு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதை வாங்கலாம். அதுவும் உங்களுடைய பிஸ்னஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இதை தான் நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ வந்து மதுரையில் ராஜவித்யா டிஜிட்டல்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் ஒரு 10 மெம்பர்ஸ் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க. சில சேனல்ஸ்க்கு வந்து நாங்கள் கோச்சிங் பண்ணிகிட்ருக்கோம், பல சேனல்ஸ்க்கு வந்து சேனல் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதாங்க விஷயம். நான் வந்து ஒரு ஃபுல் டைம் இதையே தான் பண்ணுறேன். நான் வந்து சில பேர் இருப்பாங்க, அவங்க ஒரு ஒர்க் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, யூடியூபையும் பார்த்துட்டு இருப்பாங்க. யூடியூபர் இல்லை இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் பொசிஷன் பண்ணுங்கள், சரிங்களா? அதில் பொசிஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி அதை ஸ்கேலபிள் பிஸ்னஸாக மாற்றுங்க. நீங்கள் மட்டுமே இல்லாமல் இப்போ சாய் டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி சேனல், அவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அவங்களே எடிட் பண்ணி அவங்களே வீடியோஸ் போட்டுருப்பாங்க, அவங்களே டிஸ்பேச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ டிஸ்பேச் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து ஒரு ஆள் போட்டாங்க, எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை போட்டாங்க, இப்போ வந்து ஷெடியூல் பண்ணுறதுக்குலாம் ஒரு ஆளை போட்டாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இப்போ நாளைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரு ஆள் போட்டுட்டாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கு? இதே மாதிரி தான் இப்போ என்னோட இதில் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து எடிட்டிங் ஒரு ஆள் பண்ணுறாங்க, தம்ப்நெயில் ஒரு ஆள் பண்ணுறாங்க, ஷெடியூல் பண்ணுறது ஒரு ஆள் பண்ணுறாங்க. இப்போது வீடியோ போடுறதே நான் இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்குறேன். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ஆஃப் KMSDன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க பேர் வந்து மோகனா. அவங்க வந்து யூடியூப் டிப்ஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன், ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறதுக்கு ஆட்கள் தேவை ராஜவித்யா சேனலில் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அவங்க ரெடியாக இருந்தாங்க. நான் வந்து ஆரம்பித்தது ஒரு விளாக்காக ஆரம்பித்தேன். யூடியூப் டிப்ஸ் நான் போட ஆரம்பித்ததுக்கப்புறமா அதில் எனக்கு வியூவர்ஸ் வந்தாங்க. இப்போ வந்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்து மேக்கப் ரிலேட்டடாகவோ இல்லை விளாக் ரிலேட்டடாகவோ நான் போட போகிறேன். எனக்கு வந்து உங்களவுக்கு ஒரு டீமோ அந்த மாதிரிலாம் எனக்கு செட்டப் இல்லை, என்னால் பண்ண முடியாது. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து போலீஸாக இருக்கிறாரு, நாங்கள் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், எனக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்காங்க, நான் அவங்களெல்லாம் பார்க்கணும். நான் அவங்கள மாதிரி ஃபுல் டைம் இல்லை, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, உங்களோட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ வந்து அவங்க என்னுடைய டீம் மெம்பர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து ஸ்கிரிப்டு எல்லாமே ஆடியோவாக அனுப்பிச்சிடுவோம், அதை வந்து வீடியோவாக அவங்க மேக் பண்ணுவாங்க. ஸோ தட் என்னுடைய டைமை நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இது மாதிரி தான் உங்களுடைய ஆர்கனைசேஷனில் முதல்ல நீங்கள் எல்லாமே கற்றுக்கணும். எடிட்டிங்னா என்ன, தம்ப்நெயில் டிசைனிங்னா என்ன, அப்போ தான் அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியும். இப்போது அந்த ஒர்க்கு எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த ஒர்க்கை பார்த்துட்டு அந்த ஒர்க்கை அவங்கக்கிட்ட கொடுத்துடணும், அவங்களை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஒர்க்கை நம்ம பார்க்கணும், சரிங்களா? அடுத்த ஸ்டேஜுக்கு பின்னாடி போயிடணும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுறேன். எங்களுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு வீடியோவில் கூட நான் மேக் பண்ணுறேன். எங்களுடைய அந்த மீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் கமெண்ட்டில் அந்த மீட்டிங் லிங்க் இருக்கும், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து டுடே 6 o'clock நம்ம வந்து மீட் பண்ணலாம்.